ஆம். ஹரே கிருஷ்ணா. நான் இப்படி ஸ்லிப்பிங்கில் படுத்துட்டு வீடியோ போட தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு உடம்பு சரியில்லை. இங்கே என்னை பார்த்துக்கிறது கூட யாரும் இல்லை. கிருஷ்ணா நான் மட்டும்தான் இருக்கும். நோ ப்ராப்ளம், நான் நல்லா தான் இருக்கேன். நான் யாராவது தப்பாக பேசியிருந்தா சாரி. என்னோட நிறைய ப்ராப்ளங்கள், எப்படி சொல்கிறது, என்ன எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்காக தான் வீடியோலாம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக தான் நான் வீடியோ பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். என்னோட ப்ராப்ளம் என்னோட போட்டும். ஆனால் என்ன மாதிரி யாருக்கும் அந்த ப்ராப்ளங்கள்லாம் வரக்கூடாது. எல்லாம் இருந்தும் நிறைய விஷயங்கள் இங்கே சரியில்லை. மைண்டு பிளாங்காக இருக்கு எனக்கு. கிருஷ்ணா இருக்கார், பார்த்துக்குவார். நான் ஃப்ரெண்ட்ஸு யார்கிட்டயா பேசினா கூட ஒன்றும் இல்லை. எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. நான் வச்சு ஃப்ரெண்ட்ஸும் கூட எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லை. நான் யாரும் நம்புறதும் இல்லை. நான் ஏமாந்து திரும்ப அதுக்குள்ளே போக நான் விரும்பலை. அதனால் ஆன்மீகத்துக்கே நான் போயிட்டேன். நான் யார் மேலேயும் என்னை ஏமாத்துறவங்களா இருக்கட்டும், எனக்கு துரோகம் பண்ணவங்களா இருக்கட்டும், அவங்கள கூட நான் நேசிக்கிறேன். இப்போவும் அப்போவும் எப்போவும். நான் என்ன சொல்கிறது, ஒன்று மட்டும், கிருஷ்ணா கான்சியஸில் மட்டும் நான் இல்லைன்னா சத்தியமாக நான் செத்துருவேன். அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. யார்கிட்ட சொல்கிறது, என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றும் நாட் ஐடியா. அப்படிதான் சின்ன வயசுலேருந்தே இது எனக்கு எழுதப்பட்ட விதி. பார்த்துக்கலாம். எவ்வளவோ பார்த்தாச்சு, எவ்வளோ துரோகங்கள், எவ்வளோ வன்மங்கள், எத்தனை நம்பிக்கை துரோகம், எத்தனை வன்மம் முதுகுல குத்துறது. இந்த நிமிஷம் வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் தாங்கிக்கிறேன்.
தாங்க முடியாத சமயத்தில் என் முடிவை நான் எடுக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என் ஹஸ்பண்டு தர்மா மட்டும்தான். அவன் ஃபேமிலி இருக்கிற எல்லாருமே, அவன் பொண்ணு, அவன் பொண்டாட்டி, அவன் மருமகன், இவங்க 3 பேர் தான். நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை, இப்போ சொல்கிறேன். எனக்கு ஏதாவதுன்னா அவங்க 3 பேர் மட்டும்தான் காரணம். பரவாயில்ல, நான் நம்புறவங்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க, என் கூட இருக்கிறவங்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க. எனக்கு அப்பா அம்மா இல்லை, யாருமே இல்லை. இந்த உலகத்தில் அதாவது தனியாக வாழ்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் சந்தோஷமா இருக்கிறதே கோயிலுக்கு போகிற நேரத்தில் மட்டும்தான். எனக்கு கடலுக்கு இது வரைக்கும் நான் கடலுக்கிட்ட தவிர யாருக்கிட்ட நான் சொல்லி அழுததே கிடையாது. நான் அழுகாத நாளே இருக்காது. அதோட சந்தோஷமாக இருப்பேன் நான். என்னவோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியட்டும். ஏன் நான் ரொம்ப ஹாப்பி. என்னோட ஃபோட்டோஸில் நிறைய பார்ப்பீங்க. எல்லாத்துலேயுமே நான் சந்தோஷமாக தான் நான் இருப்பேன். ஆனால் எனக்குள்ளேயும் இப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை, சந்தோஷமாக இருக்கிறவங்கெல்லாம் நிஜமாக சந்தோஷமாகவே இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. இல்லை, அவங்களுக்குள்ளேயும் கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதான் நீங்களே தெரியணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நான் இன்னும் எவ்வளோ நாள் இருப்பேன்னு எனக்கு தெரியல. எனக்கு வர வர இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. அவ்வளோ டார்ச்சர், எனக்கு அவ்வளோ மன உளைச்சல். பின்னர் பிராந்து பிடிச்சனது எனக்கு மண்டை இடி, ஜாஸ்தி மண்டை இடியான்னு எனக்கு ஹிருதயம் உள்ள போயானோம். எனக்கு மடுத்து ஜீவிக்க அம்மான்னு இல்லை லோகத்தில் எனக்கு ஜீவிக்கிறது மாதிரி. எனக்கு ஜீவியம் இல்லை, அச்சன் இல்லை, அம்மா இல்லை, பந்துக்கள் இல்லை, அணியன் இல்லை, அனைத்து இல்லை. இல்லைன்னு ஒத்துக்கணும். சாரி. நான் கடலுக்கிட்ட போகணும். இது பக்தர்கள் நிறைய பேர் எல்லாம் பார்ப்பீங்க. எனக்காக பிரார்த்தனை செய்யணும்ட்டா. அட்டா, எனக்காக பிரார்த்தனை ப்ளீஸ். எனக்கு வேண்டாம் இந்த உலகம். ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த ப்ராப்ளம் தான் எனக்கு கையை உடைச்சாங்க, இப்போ காலை முன்னாடி உடைச்சாங்க, கை உடைச்சிருக்குது. அவங்க தான் எல்லாம் பண்ணது. ரொம்ப வலிக்குது தெரியுமா? என்னால் குளிக்க முடியல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க. எனக்கு யாரும் இல்லைன்னுட்டு என்னை ஏமாற்றி நிறைய பணம் வாங்கிட்டாங்க. நிறைய நகை, என்னோட நகை பூரா எடுத்துக்கிட்டாங்க. என்னோட பைசா பூரா எடுத்துக்கிட்டாங்க.
அது கூட போட்டும், நோ ப்ராப்ளம். அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளே ஒரு நாளைக்கு செத்து போகுது. ஆனால் ஆனால் இந்த வார்த்தைகளை பேசுறது, டோர்ச்சர் பண்ணுறது, அடிக்கிறது, இதெல்லாம் யார் அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்குறாங்க? ஆனால் எனக்கு நடக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ரொம்ப நாளாக எனக்கு ஐடியாவே இல்லை. ஆனால் டக்குன்னு இன்றைக்கி பேசணும்னு எனக்கு தோணிடுச்சு. சாரி. ஜென்ஸுங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அனாதையும் அவங்கள நம்பி வர்ற பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்க. தமிழ்நாட்டு ஆம்பளைங்க பாவம் பொண்ணுங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு நல்ல நான் எந்த தப்பும் பண்ணிடல. 20 இயர்ஸ் நான் தனியாக தான் இருக்கேன். என்ன எதாவது தப்பு பண்ணால் கூட என்ன இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. எந்த காரணம் இல்லை, யாருக்கு எந்த ரைட்ஸும் இல்லை இந்த மாதிரிலாம். ஆனால் இவங்க பண்ணுறாங்க. நான் லேடிஸ், நான் என்ன செய்யும்? அவங்க 4 பேர் இருக்கு, நான் ஒருத்தி இருக்கு, நான் என்ன பண்ணும்?